இருந்தானா எப்படிதான் கை வலிக்கல திருப்பி அப்படி இப்படி 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 வரணும் அவ்வளோதான். கை வலிக்கிறது தெரியாது உங்களுக்கு. தீய காட்டலாம் 2 போன வச்சுருக்கீங்களா? ஏன்னா கை வலிக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுக்கணும் மறுபடியும் எடுக்கணும்னா எப்படி இருக்குது? போன முடிச்சா சேலத்தில் வேணா இப்போ நம்பர் கொடு. அப்படி தானே வரும். யாரு அந்த நம்பர் தான் இருக்குது. அவனை கிடையாது அப்படியா? யோ இதுனா நாங்கள் பார்க்காதா? நாங்கள் இப்போ தானே பார்க்கலாம். 4 வருஷமா நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு தெரியாது. வளர்ந்துட்டா அப்படி தான் வரும். எனக்கு மட்டுமா வரும்? எல்லாருக்குமே வருது. அவன் கால் நைட்டு 11 மணிக்கு சரக்கு வச்சுட்டு அவன் போன் அடிக்கிறான். வளர்ச்சி பிடிக்காது. அவனால என்ன ஆர்டர் கொடுப்பா? அவனால அது மாதிரி ஆகாது. ஆக முடியாது. போன் அடிச்சு மறுபடியும் போன் அடிச்சு அது என்ன ஓடிட்டு திருப்பாங்களாம். அது என்ன மயிர்? அது அவங்க கதையை ஒரு தேவையில்லை. நான் நம்ப சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவள்தான். நேரில் கேட்கறவங்க மட்டும் தான் எனக்கு காம்பரம் இது பண்ண முடியும். ஃபோனில் கேட்கறவங்க என்ன பண்ண முடியும்? ரெக்கார்டெல்லாம் எங்கேயா? இப்படி சாயங்காலம் நான் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒரு 500 ரூபா வரல. மீனே இல்லை. ஒரு 500 ரூபா வரலன்ற 500 ரூபா ஞாத்திக்கிழமை அவ்வளோ எடுத்துடுறோம். வாழ்க்கை வெயிட்டா இல்லை இல்லவே இல்லை. ரெண்டு படியா செட்டில் வேணான்ட்டாங்க. வேற எங்கேயும் கிடைக்காது. அதான் சொன்னேன். அவங்க மட்டும்தான் கிடைக்கும். நான் தூக்கி அனுப்பிச்சிருக்கேன். அவங்க மட்டும்தான் கிடைக்கும். எங்கே இதில் எப்படி எடுக்க முடியும்? விடு, நம்மளாம் பெரிய மீன் தான் எடுக்கணும். இல்லைண்ணா என்ன காமிக்கணும்? முதல்ல பேங்க்கு போயிட்டு நம்ம வண்டி இருந்துச்சு. ஏன்னா தம்பி பேங்க்கு போயிட்டு வந்துடுறேன் நான். இப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே முத்தால் படம் போயிட்டு வந்துடுறேன். ஆலிகம்மா கோயில்ல இன்னைக்கு ஓசு ஐயோபி இந்த அங்கே பிரான்ச்சா இங்கே மாற்றிக்க வேண்டியதுண்ணே. பிகேஎஸ் பேங்க் அது சொசைட்டி ஆஃபீஸ் தானே. நாங்கள் எங்கே எப்பயுமே போக மாட்டோம். சொசைட்டி பேங்க்கு வருஷத்துல ஒரு தடவை தான் போயிட்டு இருந்தேன். சரி கோல்டு இப்போ வந்து அங்கே கம்மியாக கொடுக்குறான் காசு. வட்டி எங்கே 7 பைசா கொடுக்குறான். 7 பைசா கொடுக்குறான் ஒரு தம்பி. என்கிட்ட டிஎம்பி இதுண்ணே. என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குண்ணே. அதுவும் முதல் அது கம்மி வட்டியா? திருப்பி நம்ம கொடுக்குதா? எவ்வளோ வச்சுருக்கா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான்? சரி ஏயா நான் 70 காசு வட்டின்றேன். நீ 1 பைசா வட்டி போகிற. நீ உலகம் உனக்கு புரிய மாட்டேங்குது. அது கடையில் வைக்கிறது. நான் சொல்றது முதல்ல கேளு. 1 பைசா தான் என்னன்னு தெரியுதா உனக்கு? முதல்ல 20 ரூபா கொடுங்க. உங்களுக்கு விலைலாம் கேட்கக்கூடாது. நம்மகிட்ட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா
இன்னும் வரல. நீனே கிடையாது. காலையில் ஒரு 3 கடை வந்துட்டு அவன் வட்டான் தவிர நம்பர் பூ அடிப்பேன். பெருசா 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ பாக்ஸில் போச்சு. அது மாதிரி ஜர்மா எடுத்து பாக்ஸ் கடையில் இப்போ கைக்கு முஞ்சோனே இருப்பானா? தீபாவளி முஞ்சோனே இருப்பான். சரி 12 மணிக்கு தான் போனேன். 12 மணிக்கு மேலே தான் போனேன். வேலை வருது வேலை வரல. மீன் வந்தால் வேறு வேணுங்க 100 ரூபாய்க்கு மேக்ஸிமம் 100 ரூபா வாங்குவாங்க.